ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா, ஊதா கலர்ல இருக்க முட்டைக்கோஸை வச்சு ஒரு மசாலா தான் பண்ண போறோம். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நீங்க சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா சூடான சோறுல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அது மட்டும் இல்லை, இது சப்பாத்திக்கு ஒரு நல்ல சைட் டிஷ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போறதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பாக்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. ஊதா கலர் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். கிராம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600 கிராம் இருக்குது. இதில் நம்ம பாதி வெட்டி தான் மசாலா செய்ய போகிறோம். மீதி பாதியை நம்ம வேறு ஏதாவது டிஷ்ஷை செஞ்சுக்கலாம். இந்த மசாலா வந்து நீங்கள் எந்த வகையான முட்டைக்கோஸை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இங்கே நான் பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். இந்த பர்பிள் கலர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த முட்டைக்கோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, ஃபைபர் இருக்குது, விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. அதனால் இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். முட்டைக்கோஸை நீட்டு வாக்கில் நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பழக பழக ஈஸியாக கட் பண்ணி எடுத்துருவீங்க. முட்டைக்கோஸை நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். மசாலா செய்ய ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு உளுந்து நல்லா செவந்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு காஞ்ச மிளகாய் நல்லா செவந்துருச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா சாஃப்டா வதங்கி லைட்டா அதோடைய கலர் சேஞ்ச் ஆகும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிறதுக்கும் இந்த வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கி வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போய் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க. இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து அந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வந்து நல்லா சாஃப்டா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விடணும். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வதக்கி விட்டீங்கன்னா அது நல்லா சாஃப்டா வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ ட்ரை மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோட வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோஸை சேர்த்துக்கோங்க. கோஸை சேர்த்து அந்த மசாலாவோட ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. மசாலா கோஸு ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டாச்சு. தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, ஏன்னா கோஸ்லேயே நம்மளுக்கு நல்லா தண்ணி விடும். தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணியை தெளிச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லையும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லையும் கோஸை நல்லா வேக விட்டுக்கோங்க. அப்பப்போ மூடியை திறந்து கிளறி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். கோஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. ஒரு கலரி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. கண்ணுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டான ஒரு முட்டைக்கோஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.